Welcome to RI.com. Okay, good evening everybody. If any more doubts in last session, kindly ask with me. போன செஷன் நடத்தின ரெசிஸ்டர் அப்படிங்கிற காம்பவுண்டில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, இன்னைக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இந்த ரெசிஸ்டரில் கேள்வி பதில். First question. How is a 3.9K resistor color coded? 3.9K resistor வந்து எப்படி கலர் கோட் பண்ணப்பட்டிருக்கும்? கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்வி வந்து வரும், 100% வந்து வரும். 3.9 கிலோ, 9 கிலோ ரெசிஸ்டரில் கலர் கோடிங் என்னென்னலாம் இருக்கும்? யாரும் தெரியலீங்களா? 3.9K இந்த ரெசிஸ்டருக்கு கலர் கோடு ஆன்சர் யாரும் தெரியலையா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 3.9K ஓமில் மாற்றணும். கிலோ ஓமில் மாற்றுறதுக்கு 1000 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எவ்வளோ வரும்? 3900 ஓம். 3.9 கிலோ ஓம் வந்து இஸ் ஈக்குவல் டு 3900 ஓம், அதுக்கு சமம். இப்போ 3900ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3, அதுக்கு ஃபர்ஸ்ட் பேண்ட்ல என்ன கலர்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெட்டு, ஒயிட்டு, ரெட்டு, கோல்டு, ரெட்டு, கிரீன், ஆரஞ்சு, சில்வர், ஆரஞ்சு, ஒயிட், ரெட், கோல்டு, ஆரஞ்சு, கிரீன், ஆரஞ்சு, சில்வர். 4ல ஃபர்ஸ்ட் 3க்கு என்ன கலர் வரும்? ஃபர்ஸ்ட் பேண்ட்ல வேல்யூ 3க்கு என்ன கலர் வரும்? யாருக்கும் ஆன்சர் தெரியலையா? சார் தெரியலைங்க சார். ஆன்சர் தெரியலைங்க சார். தெரியல. ஞாபகத்துக்கு சின்ன ஒரு சார்ட் சொன்னேன். ஓகேங்க சார். பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒர்க்கர். சார் கேக்குதா? கேக்குதா? கேக்குதுங்க சார், சொல்லுங்க. பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒர்க்கர் அப்படிங்கிற சென்டென்ஸ் ஞாபகத்துக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பி வந்து பிளாக், ஃபர்ஸ்ட் பேண்ட்ல வந்து பிளாக் வந்து வேல்யூ கிடையாது, அதில் 0 சொல்லுவாங்க. செகண்ட் பி வந்து ப்ரௌன், அதோட வேல்யூ 1. ஆர், பிபி ஆர் இருக்குல்ல, அந்த ஆர் அது வந்து ரெட்டு, அதோட வேல்யூ 2. ராயில் வர ROY, ஓ வந்து ஆரஞ்சு, வேல்யூ 3. ஒய் எல்லோ, வேல்யூ 4. கிரேட் அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி வந்து கிரீனை குறிக்கும், அது வந்து வேல்யூ வந்து 5 குறிக்கும். பிரிட்டன் ப்ளூ, பி வந்து ப்ளூ குறிக்கும், அது 6. வெரி ஃபர்ஸ்ட் லெட்டர் வி வந்து வயலட் குறிக்கும், 7. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ஜி கிரே சாம்பல் கலர், அது வந்து 8 குறிக்கும், 8 குறிக்கும். ஒர்க்கரில் வர டபிள்யூ வந்து ஒயிட் கலரை குறிக்கும், அதோடைய வேல்யூ 9. இது ஞாபகம் இருந்தால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பாக கேள்வி உண்மை. ஸோ 3 எந்த கலருக்குள்ளான வேல்யூ?
சார் சொல்லுங்க. 3 சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. சார் ரெட்டுக்கு அடுத்துங்க சார். ரெட்டு ரெட் ஆரஞ்சு 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 ரெட்டா ஆரஞ்சா? ஆரஞ்சு ஆரஞ்சு. ஆரஞ்சு கரெக்ட். எஸ் அதுக்கடுத்து 9. 9க்கு என்ன கலர்? சார். வயலட். 9க்கு வயலட்டா? எஸ் சார். அது சொல்லுங்க. சார் ஒயிட் ஒயிட். ஒயிட். செகண்ட் ஆப்ஷன்லயே வந்து எதுலையுமே செகண்ட்ல வந்து வயலட் தெரியல. நம்ம நம்ம பாருங்க என்ன. ரெட் ஒயிட். ஸோ ஆரஞ்சு அப்படிங்கிறது 3, ஒயிட் அப்படிங்கிறது 9 குறிக்கும். அப்போ 39. அதுக்கடுத்து எத்தனை ஜீரோ சேர்க்கணும்? 39 3 0 சார். 3.9 2 0. 2 ஜீரோ 3 ஜீரோ? 2 சார் 3 0 3 0. 3 ஜீரோ சேர்த்தா எவ்வளோ வரும் வேல்யூ? சார் 3900. 3900 எத்தனை ஜீரோ இருக்கு? சார் 2 0 இருக்கு. ஏன்னா 3.9 சார். 3.9 into 1000. ஆமா 3.9 என்ன வரும்? சார் 3900. 3900 ஓம்ஸ். 3900 ஓம்ஸ்ல லாஸ்ட்ல வந்து 2 டிஜிட் தான் இருக்கு. புரியுங்களா? அப்ப அந்த 2க்கு என்ன வேல்யூ? 2 ஜீரோக்கு என்ன வேல்யூ? சார் ஹீரோக்கு வந்து பிளாக் முன்னாடி எங்கேயுமே கொடுக்கவே இல்லையே. 4 வந்து ஆன்சர். ரெட் ஒயிட் ரெட் கோல்டு. ரெட் ஒயிட் ரெட் கோல்டு. ஏ கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு நீங்க ரைட், செகண்ட் ஒயிட். ஓகே. மூணாவது பிராண்ட் வந்து மாட்டிட்டீங்க. ஆரஞ்சு ரெட் சார். ஆரஞ்சு ரெட் கோல்டு. சி ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. இவ்வளோ கஷ்டமா? ஆரஞ்சுக்கு வந்து 3, ஒயிட்டுக்கு வந்து 9, ரெட் வந்து 2 ஜீரோ சேர்க்கணும். ஸோ 3900 3900 ஓம்ஸ். ஓகேங்களா? கோல்டு கோல்டு வந்து டாலரன்ஸ். லாஸ்ட் பேண்ட் வந்து டாலரன்ஸ், வேல்யூல வராது. கோல்டு வந்து ஒன்லி டாலரன்ஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் 5%. புரியுதா இல்லையா? எஸ் சார் புரியுது. சரி, இந்த கலர் கோடிங் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின், how many connections does a potentiometer have? ஒரு பொட்டன்சியோமீட்டர்ல எத்தனை கனெக்ஷன் இருக்கும்? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4 கனெக்ஷன்ஸ். நார்மல் பொட்டன்சியோமீட்டர்ல எத்தனை கனெக்ஷன்ஸ் இருக்கும்? சார் 3. இல்லைங்களா? எஸ் கரெக்ட். சந்தேகமே வேணும். 2 பிக்சடு சென்டரில் உள்ள வேரியபிள் இருக்கணும். நான் ஒரு நினைக்கிறேன். ரைட்டா? டோட்டல் வந்து 3 கனெக்ஷன்ஸ். 3 டெர்மினல்ஸ் இருக்கும். அடுத்து ஒரு சின்ன டயக்ராம் போட்டுருக்கேன். இது வந்து ஒரு ஓம்ஸ் லா பேஸ் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு டயக்ராம். வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் இந்த சர்க்யூட்? இந்த சுற்றில் எவ்வளவு கரண்ட் போகும் சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சப்ளை வோல்டேஜ் V1 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டர் வேல்யூ R1 24 கிலோ ஓம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கேட்டது கரண்ட். கரண்ட் வந்து என்ன சொல்லுவோம்? எந்த இடத்துல குறிப்போம்? கரண்ட் எந்த இடத்துல குறிப்போம்? ஆம்ஸ் வந்து யூனிட். இந்த லெட்டர் ஆம்ஸுக்கு ஏ, அப்ப கரண்ட்டுக்கு ஐ. ஐ அப்படி போட்டதுன்னா கரண்ட். இ போட்டா வோல்டேஜ், ஆர் போட்டா
சரிங்களா? resistance. இப்போ இதுல ஐ கேட்டுருக்காங்க. ஸோ ஐ ஈக்குவல் டு Yes. என்ன ஃபார்முலா? ஆஸ் பர் ஓம்ஸ் லா. I ஆன்சர் வந்து is 4 கொடுத்துருக்காங்க. V by R, sir. V by R. பை ஆர். அப்புறம் எவ்வளோ வரும்? V is equal to 12 volts, Sir, R is equal to 24 kilo ohm. sir, 50. 50, Sir, option B. See, 500. 500. எவ்வளோ யோசிச்சுருங்க. Sir, I think option C, sir. ஆப்ஷன் C. V. As per ohms law, I is equal to V by R. V is equal to 12 Yes, sir. divided by R is equal to 24 kilo ohm. So 12 Yes, sir. 24 is equal to 0.5. 1 by 2. Yes, sir. 0.5. 0.5 கிலோ Yes, sir. கீழே வந்து நம்ம வந்து Into 1000, sir. 1000 இது பண்ணிக்கணும். ஸோ 50 Option B. Yes, sir. 500 மைக்ராம்ஸ். Yes, sir. 500. 500 மைக்ராம்ஸ். Yes, sir. Next question. What happens to current and resistance if the voltage doubles? அதாவது ஒரு சர்க்யூட்ல வோல்டேஜ் வந்து அப்படி டபுள் பண்ணோம்னா 6 வோல்ட் இருந்தா அப்படி 12 வோல்ட் அந்த மாதிரி டபுள் பண்ணோம்னா Yes, sir. வாட் ஹேப்பன்ஸ் டு கரண்ட் அந்த கரண்ட்டுக்கு மற்றும் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன நடைபெறும்? ஆப்ஷன் ஏ கரண்ட் டபுள்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டபுள்ஸ். ஆப்ஷன் பி கரண்ட் டபுள்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆஃப். ஆப்ஷன் சி கரண்ட் ரிமைன்ஸ் த சேம் and resistance doubles. Option D, current doubles and resistance remains the same. Sir, option C. Option C. C. Current remains the same and the resistance doubles. Voltage double பண்றோம். Yes, sir. Or current doubles or resistance remains the same. Sir, option C or D and Dr. That's சொல்லுங்க. Sir, option D, okay, sir. Option D. Okay. Option D. ஒரு ஆப்ஷன் சி நீங்க ஆப்ஷன் டி நாங்க நினைக்கிறீங்களா? Sir, அது இன்னும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் சார். அது சரியா இருக்கு. D, okay, sir. ஆப்ஷன் டி சரிதாமா? D. Yes, sir. And doubles and resistance remains the Same. 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 நல்லா ஞாபகம் இருக்கா? Yes, sir. Option. Yes, sir. Correct answer. Very good. Correct. The color code of orange is for what ohmic value? 3 ஆரஞ்சு கலர் வரிசையா பிரிண்ட் அடிச்சிருக்காங்கன்னா அந்த ஓமிக் வேல்யூ எவ்வளவு? Sir, 33 kilo ohms. 33 Option D. Kilo ohms. கிலோ ஓம்ஸ். ஆப்ஷன் டி. Yes, sir. Yes, sir. அதுக்குமா வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? இப்போ கன்ஃபியூஸ் பண்றது ஆப்ஷன் பியும் டி சார். ஆப்ஷன் பியும் டி கன்ஃபியூஸ் பண்ணுங்க. ஒரே கலர்ல 33 பேர் நீங்க கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்கீங்க. அதான் 33 கான்ஸ்டன்ட் இருக்கு சார். நான் ஆரஞ்சுல காட்டிச்சு. ஆப்ஷன் டி டி கன்ஃபியூஸா இருக்கு. எஸ் சார். ஓகே, டி போலாம் சார். டி போறீங்களா? பிராவோ. எஸ் சார். எஸ் சார். நான் மாட்டிட்டீங்க. சார் ஆப்ஷன் டி சார். டியா? டி 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 3 கிலோ கிலோ 3 கிலோ டி 33 கிலோ ஓம்ஸ். புரியுங்களா? எஸ் சார். Next question. Which is the most important step utilized when measuring resistors? அதாவது எந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெசிஸ்டர் மெஷர் பண்றப்ப? ஆப்ஷன் ஏ யூஸ் த ஹையஸ்ட் பாசிபிள் ஸ்கேல். ஆப்ஷன் பி keep the test lead short. Option C, 0 millimeter before using. Option D, remove power from the circuit. Sir, option C. Option C. அதாவது இந்த 4 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இதுல ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. அதுல
தேர்ல வந்து ஹையஸ்ட் ஏவும் கொஞ்சம் டவுட் இருக்குங்க சார். ஏ ஏ ஆர் சி ஏ ஓகேங்க சார். ஏ பிளாக் பண்ணிக்கங்க சார். ஏ பிளாக் பண்ணவா? ஏதாவது பதில் இருக்கா? ஓகேங்க சார். ஏ ஓகேங்க சார். ரெசிஸ்டர் மெச்சூர் பண்றப்ப இந்த 4 பாயிண்ட் இது மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணணும். ஆப்ஷன் ஏங்களா? எஸ் சார். நல்லா யூஸ் பண்ணுங்க. ரிமூவ் பவர் ஃப்ரம் ரெஸ்பெக்ட் ஆப்ஷன் சி. இப்போ ரெசிஸ்டன்ஸ் செக் பண்றப்ப பவர் சப்ளை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே மீட்டர் வந்து ஃபால்ட் ஆயிடும். எஸ் சரிங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ண போதும் ஓம் வேல்யூல செக் பண்றப்ப எஸ் சார். ஆட்டோமேட்டிக்கா சப்ளை ஆஃப் பண்ணிட்டா இப்போ சரிங்களா? எஸ் சார். ஓகே சார். Okay. Next question. The source is 24 volts and the load resistance is 100. What is the load current? Option A 2.5 amps. Option B 240 milliamps. Option C 24 milliamps. Option D 2.4 milliamps. As supply voltage is 24 volts. Load resistance is 100. அப்போ load current எவ்வளவு? D கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க, I எவ்வளவு? அப்படியே பார்த்து அதே ஃபார்முலா தான். கரண்ட் கேட்டுருக்கேன். ஐசிக்கு விபிஆர் ஃபார்முலா. இல்லைங்களா? கரண்ட் ஐசிக்கு விபிஆர் ஃபார்முலா. இல்ல சார் சார் அது சார்ஜ் இல்லைங்க சார். ஸோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுங்க சார். ஸோ அதனால டக்குன்னு பேச முடியுங்க ஓ சரி சரி சரி. சார். சார் கேட்குது சார். ஓகே என்ன சார்? சார் இது ஆன்சர் தெரியலைங்க சார். ஆன்சர் தெரியலைங்க சார். இது எனக்கு எப்படி என்ன பண்றதுனே தெரியல. நம்பர் தெரியல தெரியலையா? சார் ஆப்ஷன் பி. எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். 240 எஸ் சார். இன்டு வோல்ட் இன்டு லோட் ரெசிஸ்டன்ஸ். எஸ் சார். புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन. சார் புரியுதுங்க சார். புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஐசிக்கு விபிஆர் 24 200 டிவைட் பண்ணிடுவோம் சிம்பிளா. Yes, sir. 4 வரும். 1000 பிரிச்சியா மில்லியம்ஸ் வரும். 240. சார் 240 சார். சரி சார். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் as to wattage by option A size, option B color code, option C types of material, option D internal construction. Color code. Color code. Yes sir. Option B. Identify as to wattage. ஓமிக் வழி கிடையாது. வாட்டேஜ் அடையாளம் பண்ணுறது. இத்தனை வாட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி அடையாளம் எப்படி பார்ப்பீங்க? சைஸ் வச்சா, கலர் கோட் வச்சா, டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வச்சா, இன்டர்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சா. ஓமிக் வேல்யூ நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கீங்க. நாட் ஓமிக் வேல்யூ, இட்ஸ் wattage. How the resistors are identified as to wattage. Right. Size, color code, types of material, internal construction. தெரியலீங்களா? தெரியலைங்க சார். ஆப்ஷன் ஏ சைஸ். சைஸுக்குள்ள கூட அதிகமான வாட்ஸ் தாங்க. சிம்பிள். கேபிளே அதிகமாக கலந்து தாங்குது இல்லை? அதே மாதிரி சேம் ரெசிஸ்டர் சைஸுக்குள்ள கூட டபுள் சைஸ்ல டபுள் வாட்ஸ் இந்த மாதிரி தான். ஓகே சார். The load resistance increases. How will the load current change? The load resistance increase பண்ணியாச்சுன்னா load current எப்படி சேஞ்ச் ஆகும் கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ டிக்ரீஸ். ஆப்ஷன் பி Decrease. Sir. ஆப்ஷன் டி டிக்ரீஸ். டிக்ரீஸ். D. Decrease. ஆப்ஷன் டி Yes sir.
இதுதான் கரெக்டாக இமீடியட்டாக பதில் வந்திருக்கு. ஈஸியாக இருக்கேன். ஓகே குட். ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குங்க சார். ஸோ அதனால ஆன்சர் டிக்ரீஸ். சரி சரி சரி. இன்க்ரீஸ் ஆகும்போது அது டிக்ரீஸ் ஆகும். வெரி குட் வெரி குட். Next question. Which type of test equipment is used to measure resistor? Option A, ohm meter. Option B, ammeter. Option C, voltmeter. Option D, wattmeter. ஓம் மீட்டர் சார். ஆப்ஷன் ஏ. Option A, ohm meter. Correct answer. ஓம் மீட்டர். Very good. Correct answer. Next question. If the resistance decreases, then current will. Option A, இன்க்ரீஸ். option B, decrease. Option C, remain the same. Option D, double. அதாவது ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ். நல்லா தெரியுமா? ஸோ மினிட்ஸ் டி பை ஆர். எஸ் சார். இன்க்ரீஸ். இன்க்ரீஸ். கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி, இன்க்ரீஸ். வெரி குட். இன்க்ரீஸ். Next, wire wound resistors are usually used in circuits that have option A, high current. Option B, negative temperature coefficients. Option C, low power. Option D, high voltage. wire wound resistorனா எந்த மாதிரி சர்க்யூட்ல பயன்படும்? அதிகமான கரண்ட் உள்ள சர்க்யூட்டா, அதாவது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்டிசி அந்த கண்டிஷன்லையா, லோ பவர் சர்க்யூட்ல ஹை வோல்டேஜ்லையா? சார் ஐ திங்க் ஏ சார். ஆப்ஷன் ஏ, ஹை கரண்ட். ஆப்ஷன் கரெக்டாக தெரியலைங்க சார். ஏ. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். வெரி குட். தேங்க்யூ. வாட்ஸ்குள்ள எல்லாமே வயர் wound ரெசிஸ்டர் எதுக்காக ஹை கரண்ட் சும்மா வாட்ஸ் தாங்கிறது கான்செப்ட். ஸோ ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். வெரி குட். How is power dissipated in a resistor? எப்படி ஒரு பவர் வந்து ரெசிஸ்டர்ல டிசிபேட் ஆகுது? பை ஹீட். சொல்லுங்க. பை Sir, by ஹீட். heat. By heat. Option D, by heat, sir. நல்லா தெரியுமா? ஐ திங்க் ஸோ. தட்ஸ் த ஆன்சர். தெரியலைங்க சார். கரெக்டாக தெரியல. மேபி கரண்ட் கன்வெர்ட் ஆகும்போது ஹீட்டாக தான் கன்வெர்ட் ஆகும் நினைக்கிறேன். ஆப்ஷன் டி, பை ஹீட் கரெக்ட் ஆன்சர். கரண்ட் கன்வெர்ட் பண்ணுறப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இன்னொரு இது ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே ரெசிஸ்டர் ஹீட் ஜென்ரேட் ஆகும். எஸ் சார். ஆப்ஷன் டி, பை ஹீட். Yes, sir. Maybe. Resistance in a circuit is option A, opposition to current. Option B, opposition to voltage. Option C, the same as current. Option D, the same as voltage. சார் ஆப்ஷன் ஏ, ஆப்போசிங் டு கரண்ட். நல்லா இருக்குமா? Yes, எஸ் சார். we are ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு சார் மைக்கு. அந்த மாதிரி என்னங்க சார்? ஆப்ஷன் ஏயா பியா? ஏ சார். ஏ சார். ஏ கரெக்ட் ஆன்சர். அப்போசிஷன் டு கரண்ட். கரண்ட்டுக்கு தான் கரண்ட் அப்போஸ் பண்ணுது. அதனால வோல்டேஜ் பிரிச்செடுத்துக்கலாம். புரியுதுங்களா? எஸ் சார். அடுத்தது யூனிட் designated for resistance value is option A, ஓம். ஆப்ஷன் பி. option பி. B, ohm. பீட்டா ஓம். எஸ் சார். Correct answer. Very good. அடுத்து 1 ampere of current flowing through 1 ohm of resistance is equal to option A 1 watt power, option B 1 BTU, option C 1 watt, option D 1 joule. ஒன் ஆப்ஷன் சி சார். 1 வாட். Option C. சி. option B. Option B is here.
சி சார். என்ன தெரியுமா? அது வாட்டன் தான் நினைக்கிறேங்க சார். கரண்ட் வாட் சார் கரெக்ட் ஆன்சர். 1 வாட். LDR stands for limit relating resistor, limit dependent resistor, light dependent resistor, light relating resistor. சார் லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். Light ஆப்ஷன் dependent சி சார். resistor. Option சார் ஆப்ஷன் லைட் சி. ரெசிஸ்டர். dependent relating yeah. சார் ஆப்ஷன் sir. சி. ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. Option C. Correct answer. Very good. ஐயோ இன்னைக்கு வந்து இந்த ரெசிஸ்டர் வந்து இவ்வளோ கேட்பாங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கம்பல்சரி எஸ் சார். கலர் கோடிங் 2 கொஸ்டின் மினிமம் இருக்கும், மேக்ஸிமம் 4 கொஸ்டின் இருக்கும். எஸ் சார். கலர் கோடிங் கொடுத்து வேல்யூ கேட்பாங்க, அது வேல்யூ கொடுத்து கலர் கேட்பாங்க. அது நம்ம ப்ராக்டிஸ் தான், திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஞாபகம் எஸ் இருக்கு. சார். புரியுதுங்களா? எஸ் சார். அதனால ஓம்ஸ்லா Yes, பேஸ் sir. கணக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓம்ஸ்லா பேஸ் பண்ணி கணக்கு எஸ் சார். கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் இருக்கும், அதனால எஸ் சார். கேர்ஃபுல்லா படிங்க. ரெசிஸ்டர் டவுட் இருக்கா? நோ சார். நோ. ஓகே, நீ சப்ஜெக்ட் உள்ளதான். எஸ் சார். உங்களுக்கு பிடிக்காமா? எஸ் சார். மோகன் நிவாஸ், சார் தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ சார். ஓகே, கணிஷ் என்ன சொல்லணும்? 73. தேங்க்யூ. சார் தேங்க்யூ சார். ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, தப்பு இல்லை. மனப்பாடம் பண்ணாதீங்க. டவுட் இல்லைங்க சார். தேங்க்யூ. 73. பார்க்கலாம். தேங்க்யூ சார். பாய். Thank you. Watch, subscribe and like.